வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் கைஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம ஸ்குவாடு வந்திருக்காங்க சிஎஸ் ரேங்க் புஷிங். அதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்லிக்கிறேன், தேங்க்ஸ் ஃபார் 16 சப்ஸ்கிரைபர், தேங்க்யூ. இருங்க அந்த லூட்டு பாக்ஸ் கொடுப்போம். ஏன்னா இப்போ அது வச்சு தான் ஆடுறீங்க. நான் செத்தான பரவாயில்ல, அந்த லூட்டு தான் எனக்கு வேணும்னு போகிறாங்க. எதுக்குன்னு தெரியல. அறிவே பண்ண மாட்டேங்க, அறிவே பண்ண மாட்டேன். செத்தான் ஒரு ஸ்குவாடே இருக்கீங்க. இல்லை எனக்கு புரியல, ஒரு ஸ்குவாடே இருந்தா எப்படி அடிக்க முடியும்? இருங்க ஆட்டத்தை இப்போ ஆரம்பிச்சாலும் அடுத்த ரவுண்டு வாங்கிக்கலாம். இவர் நடுவில் கடுப்பேற்றிட்டு இருப்பார் கைஸ். அந்த அமௌண்ட்டப்போ நானும் போடுவேன், கடுப்பேற்றுருவேன். நானும் தான்டா வச்சுருக்கேன் மாஸ்டரு. நான் போட்டேன்னா அவ்வளோதான். எனக்கு இதெல்லாம் ரேர் அமௌண்ட்டு இருக்கட்டும்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். இன்னைக்கு என்ன ஒரு அமௌண்ட் இல்லை லாபியில், போய் சாப்பிட்றாரு. இட் இஸ் கால்டு ஏர் ஹெட் ஷாட். இல்லை எனக்கு மனசே இல்லை. பின்னாடி பேக்கப் பண்ணுறா, அடிடாடே வேறு லெவல். ஹெல்ப் மீ. அவன் கண்ணு எனக்கு தான். அப்பாடே ஆளுக்கு ஒரு கில்லுப்பா, ஆளுக்கு ஒரு கில்லு கைஸ். ஓகேவா, நம்ம இப்போ ஆடலாம். ஓகே கைஸ், மறக்காம சப்ஸ்கிரைப் லைக் பண்ணி பாருங்க. ஓகே மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணிட்டு பாருங்க. ஜியோ மாட்டிக்கிட்டேன். நடா ஓய், கன்ஃபார்ம் ஏறி வருவாங்க. ஏறி வரட்டும், ஒருத்தம் தானா. சரி பாம்பு அடிக்கணும், இது பாம்பில் அடிவாங்கன்னு இருக்குவாங்க. இல்லை எனக்கு புரியல. இல்லை எனக்கு புரியல, சத்தியமாக எனக்கு புரியல. இந்த பேக்கப் இருக்காங்க. ஃபஸ்ட்டு யார் சுற்றுது? ஆல்ஃபா ப்ரோ இருக்கானா? அப்போ சரி அடிக்க மாட்டார், கொஞ்சம் அடிப்பார். அட்ரா ஓப்பன் தான்டா நிற்கிறான். ஐயோ இவங்களை வச்சுட்டு என்னத்தான் பண்ண. பெட்சாட் மட்டும் அவர் வாங்கினார். எனக்கு பெரிய கைஸ். பஸ் வேறு போயிடுச்சு, படி வாங்க ஆரம்பிச்சிட்டாரு. போடு ஒரேன் போட்டு கீழே வச்சுட்டார். மொத்த நாக்கு பெரியவே ஆயிரும், கவலைப்படுறதுக்கு. போயிட்டான்ல. இதுக்கு மேலே நான் சும்மா இருக்க போல கைஸ். ஹெட்ஷாட் தான் வேணாம், அழுத்தி பிடிச்சிடலாம். ஏன்னா ஒரு அளவுக்கு மேலே தான் பேச்சு. அழுத்தி பூட்டி திங்கடிட்டு அதோட சேர்த்து ரீலோட் பண்ண அடுத்த செகண்டு அடுத்த போனி. யாரையும் நிற்கணும். போய் ஃபஸ்ட்டு சாவே ஜீவன் தாங்க சார். எப்பவுமே நானும் பார்த்துட்டேன். இப்போ ஆல்ஃபா இந்த பட்டியாக இருக்குது. இல்லை எனக்கு மனசே இல்லைன்னு தான் இருக்குது. நீங்கள் ஒழுங்காகவே ஆரம்பிச்சுட்டாங்க.
2 பேரும் அங்கே தான் கைஸ் இருக்காங்க. ஓடிடலாம். நினச்சடா நீ அடி பண்ணிட்டு போகிற வழியில் அனுப்பிச்சி பாம்பு கிடச்சோட நடந்துருக்கும். போய் மூய ஆயிடுச்சு. இருடே ஓடு வரல. நீ கூட இங்கே வந்த ஓவர் ஆஃப் லவ் கணிப்போம் இல்லையா? அழுத்திட்டே போனாங்க. அங்கே போயிட்டாரா அப்படி நம்ம க்ரோவிங்கனால எப்படி தப்பிக்கிறோம்? சொன்னேன்ல அழுத்திக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. டுவெண்ட்டி 4 hours தட M10 என்னன்னா ரீலோடு ஸ்பீடு கம்மி பண்ணிட்டேங்க. அது கொஞ்சம் குவிக் லோடு நல்லா தான் இருக்குது, ஆனால் ஆகலையே. இந்த ஒரு புல்லட் அடிச்சு ரீலோட் பண்ணுறதே அவ்வளோ கஷ்டமாக இருக்குது கைஸ். இந்த வாட்டி வெஸ்ட்டு கம்மி கைஸ், அவன் அழுத்தி பிடிக்க வாய்ப்பு இருக்குது. டேமேஜ் கம்மி. எவ்வளோ? 68. நாங்கள் குடும்பம் வருது. ஓடுறா மாப்பிள்ள. இங்கே ஒரு போட்டு முட்டங்காளி கை. பாப்பா அடுத்த போனி காலியா என்ன? அந்த போனி நிறுத்திட்டுருக்கா. யாருக்கும் இங்கே அப்பா இருக்கா? ஓடுறாடி போட்டு தள்ளுங்கடா. இதுக்கு மேலே பேச்சில் வீச்சு தான். ஆப்ரேட் பண்ணிடும். ஒரு மார்க் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம்னு எனக்கு இப்போ தான் தெரியுது. இதெல்லாம் யூஸே பண்ண மாட்டேன். இனிமேல் வந்தால் டப்பு டப்புன்னு பண்ணிட்டு ஓடிடுவாங்க. ஈபி கேரக்டர் இங்கே ஒரு 2 நிமிஷம் நின்றுட்டு செக் பண்ணி வச்சாங்க. 2 பேர் இருக்காங்க. அங்கே தான் அழுத்துவாங்க. இப்போ நான் போய் பாம்பு போடுறேன். ஒருத்தங்காலின்னு காமிக்குது. எங்கே இருக்காங்க டேய்? இந்த சைடா இந்த சைடா? இந்த சைடு. எங்கடா இனிமே இருக்கான்? ஒழுங்கா சொல்லுங்கடா. இவன் ஒருத்தன் கைஸ் போனியே காலியாக இருக்கும் கைஸ். ஒரு வேறு லெவல். நம்ம தான் எம்பிபியா பார்க்கலாம். டேமேஜ் வச்சு நமக்கு தான். இல்லை எனக்கு புரியல. அவர் டேமேஜ் என்ன, ஏன் டேமேஜ் என்ன? இல்லை. ஓகே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வீடியோ வாட்சிங்.